இன்றைக்கி இலக்கணத்தில் வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்களை பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு மற்றதை ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மிகும் இடங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. வல்லினம் மிகும் இடங்கள் அப்படி பார்த்தோம்னா கச தப ரா வராது, கசட தபரில் ரா வராது. கச தப குசுடு துபுரு ஆயி அப்படிங்கிற வர எல்லா எழுத்துக்களும். அடுத்தது பண்பு தொகை உரிச்சொல். பண்பு தொகையில் நிறம், சுவை, அளவு, வடிவம் இது எல்லாமே வந்துச்சுன்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அது வந்தாலும் வல்லினம் மிகும். உரிச்சொற்களில் சால, தவ, தட, குல இந்த அஞ்சும், அதாவது கசத்தப, குசுடு துபுரு, ஆயி, சுட்டெழுத்து, பண்பு தொகை, உரிச்சொல் இந்த அஞ்சும் வந்துச்சுனாவே அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். மேலே குசுடு துப்புருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் சென்றான். அந்த தூ குசுடு துப்புருவில் வருதா, அப்போ வந்து ப்ளஸ் சென்றான், வந்து சென்றான். பண்பு தொகையிலையும் அதே மாதிரி தான். நிறம், சுவை, அளவு குடிக்கிற எது வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகும். உரிச்சொல்ல பார்த்தோம்னா சால ப்ளஸ் சிறந்த, சால சிறந்த. அதே மாதிரி தவ, நட, தட, குல இது வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அதாவது காண ப்ளஸ் சென்றான், அந்த நா முடியும் போது அந்த இடத்துல ஈற்றுனா கடைசின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆ வருது, ஈ வருது, காண ஆ வருதா, காண ப்ளஸ் சென்றான், காண சென்றான் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த இந்த எந்த இடத்துல வந்தாலும் ஆ ஈன்னு வந்தாவே அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆ ஈங்கிறது முன்னாடி வந்தாலும் சரி, ஈற்றில் வந்தாலும் சரி, சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். இதை நீங்கள் சம்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது.